வணக்கம் தலைமையிலே. இந்திய குடியரசு இராணுவம், இந்தியன் ரிபப்ளிக் ஆர்மி, நம்ம எத்தனை பேர்த்துக்கு இந்த மாபெரும் போராட்டக்காரர்களை தெரியும்? நம்மையும் நம் மண்ணையும் இந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்ததில் மிக முக்கிய ஆயுத போராட்ட குழுவினர் இந்த இந்தியன் ரிபப்ளிக் ஆர்மி. நம்முடைய விடுதலை வரலாறு ஒரு கோழைத்தனமாக எழுதப்பட்டது போல எனக்கு தோணும். எப்பொழுதுமே வெற்றி பெற்றவர்கள் எழுதுவது தான் வரலாறு. நான் என்றைக்குமே சொல்லுவேன், ஜனநாயக நாட்டில் வெற்றி பெறுவது மிக அவசியம். ஒரு உண்மையான வரலாறு கூட வெற்றி பெற்ற நம்மளால் எழுதணும் அப்படின்னா கூட வெற்றி பெறுவது மிக அவசியம். இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது, ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். அவங்க எழுதின வரலாறு பார்த்தீங்கன்னா என்னமோ நமக்கு ஒரு வீரமான போராட்டமே தெரியாது போல. அகிம்சை, உண்ணாவிரதம், ஒத்துழையாமை இயக்கம், வரி கொடாமை, உப்பு சத்தியாகிரகம், இப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போராட்டம் சொல்லியிருப்பாங்க. இப்படி நம்ம போராடி இருந்தோம் அப்படின்னா ஒரு காலமும் ஆங்கிலேயன் நம்மை விடுதலை செஞ்சிருக்கவே மாட்டான். இன்னுமே நம்ம அடிமைத்தனத்தில் தான் தொடர்ந்து இருந்திருப்போம். அதுக்கு மாற்றாக முதலில் சொல்லியிருக்க வேண்டியது நமது இராணுவத்தையும், முன்னாள் இராணுவத்தையும் ஆயுத போராட்ட குழுவும் சொல்லியிருக்கணும். இன்றைக்கு இந்திய இராணுவம் சொல்கிறோம். அதுக்கு முந்தைய காலகட்டம் இந்திய தேசிய இராணுவம் சுபாஷ் சந்திர போஸுக்கு சொந்தமானது. அதற்கப்புறம் இந்த இந்திய குடியரசு இராணுவம் சூர்யா சென்னுக்கு சொந்தமானது. இதில் சூர்யா சென்னுக்கு சொந்தமான இந்த இந்தியன் ரிபப்ளிக் ஆர்மியை வரலாற்றில் மிகப்பெரிய இடம் கொடுக்காது, மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். ஆனால் இவர்களை போன்ற ஆயுதங்களை ஏந்தி போராடிய மாவீரர்களால் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு நிச்சயமாக நினைச்சு அடித்து சொல்ல முடியும். ஆனால் இவங்களை பின்னுக்கு தள்ளிட்டு அவர்கள் அவர்களுக்கு பிடித்தமான இந்த மாதிரி அகிம்சை அப்படிங்கிற மாதிரி வரலாறு எழுதியிருப்பாங்க. ஒரு காலமும் அகிம்சையால் உங்களால் சுதந்திரம் வாங்கவே முடியாது. வன்முறைக்கு எதிரான அகிம்சை கோழைத்தனம். எனது தலைவர் மிக அழகா சொல்லியிருப்பார், வன்முறைக்கு எதிரான அகிம்சை கோழைத்தனம். நம்ம வரலாறு படிக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் பகத்சிங், வாஞ்சிநாதன், உத்தம் சிங் அப்படின்னு படிச்சுட்டு போவோம். இதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்கணும். முதல்ல சுபாஷ் சந்திர போஸ்க்கு இடம் கொடுக்கணும், தவறில்லை. அவர் இந்திய தேசிய இராணுவம் சொல்லி மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைத்தார். அதுக்கப்புறம் நிச்சயமா இங்க சூர்யா சென்னுக்கும் அவருடைய இந்திய குடியரசு இராணுவத்துக்கும் இடம் கொடுத்திருக்கணும். மிகப்பெரிய ஆயுத போராட்டத்தை ஏற்படுத்தி ஆங்கிலேயன் மனதில் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுதலையை கொடுக்க வைத்தவர்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தனிப்பட்ட கூட்டு போராளி குழுவான பகத்சிங், உத்தம் சிங், வாஞ்சிநாதன் சொல்லலாம். ஆங்கிலேயன் மனதில், அதாவது அவனை அடித்து நொறுக்கி அவர்கள் மேல் ஆயுத பிரயோகம் செய்து இந்த மண்ணை விட்டு ஓடோடி செய்ததில் மிக முக்கியமானவர் சூர்யா சென் மற்றும் அவருடைய கூட்டாளிகள், அவர்களுடைய இந்திய குடியரசு இராணுவம். இது சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு வீரமான ஆசிரியரும் அவரது நூற்றுக்கணக்கான மாணவர்களும் இணைந்து அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஆயுதத்துடன் எதிர்த்து போராடி இந்த மண்ணை விட்டு ஓட வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுத போராட்டத்துக்கு ஒரு தளபதியாக விளங்கியவர் சூர்யா சென் எனும் மாஸ்டர் தா. இவருடைய வாழ்க்கை காலம் பார்த்தீங்கன்னா 1894 முதல் 1934 முடிஞ்சிருக்கும். வெறும் 40 வருஷம்தான் இவர் உயிரோடு வாழ்ந்த காலம். வெறும் 40 வருஷம்தான். அன்றைய இந்தியா, இன்றைய பங்களாதேஷில் சிட்டகங் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் பிறந்தவர். இந்த புனிதரும் இந்த மாவீரரும் இவருடைய சகாக்களும் பிறந்தநாளோ என்னவோ இன்னைக்கு பங்களாதேஷில் சிட்டகங் மிக செல்வம் கொளிக்கும் ஒரு பிரதேசமாக இன்னைக்கும் இருக்கு. அந்த கடவுளின் ஆசீர்வாதம் இன்னைக்கு அங்கே இருக்கு. இவருடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர். இவருடைய வீட்டுக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம் அது. தகப்பனார் ஆசிரியர். இவர் சிறிய வயதிலிருந்தே கான்வென்ட்லேயே ஆங்கிலத்திலே படிக்க வச்சு வந்தவங்க.
அன்றைய காலகட்டத்தில் பிஏ முடித்தவர் இவர். அன்னைக்கு வந்து 8வது அன்றைய எஸ்எல்சி அப்படிங்கிறத பெருமையாக பேசுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் பிஏ முடித்தவர், படிப்பில் முதல் மாணவராக எல்லா வகுப்பிலும் வந்தவர், அளந்து பேசக்கூடியவர், அதே சமயத்தில் மிக அறிவுடன் ஒரு குழுவை வழிநடத்தக்கூடியவர். தன்னுடைய ஒட்டுமொத்தமாக உடல் வலிமையும் மன வலிமையும் ஒரு சேர இவர் பெற்றவர். இவர் பிஏ படித்து முடிச்சுட்டு இவருமே ஆசிரியராக நேஷனல் ஸ்கூல் என்ற இடத்துல இவருமே வேலை செஞ்சார். அங்கே தான் வந்து இவருக்கு அந்த பட்டம் கிடைச்சது. இவரை வந்து அன்போடு கூப்பிடுவாங்க மாஸ்டர் தான். அப்படின்னா ஆசிரியர் சகோதரன் என்ற அர்த்தம் வருதுக்கு. இவர் வந்து 1916ஆம் வருஷத்தில் வந்து பிஏ படிக்கும்போது, கல்லூரியில் பிஏ படிக்கும்போது சதீஷ் சந்திர சக்கரவர்த்தி என்ற ஒரு ஆசிரியரோட பேச்சால் ஈர்க்கப்பட்டார். நம் மண்ணுக்கு விடுதலை வேணும், நம்ம இந்த அடிமைத்தனத்தில் வாழக்கூடாது அப்படின்னா அவர் சொல்லும்போது, அந்த ஆசிரியர் பேசும்போது அவர் பேச்சால் கல்லூரியிலேயே அவர் ஈர்க்கப்பட்டவர். இவர் அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பணிபுரியும் போது ஜுகந்தர் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியில் வந்து இணைஞ்சு அவர் இந்த மேலோட்டமாக அந்த நாட்டுக்கான பணியை செஞ்சுட்டு இருந்தார். இந்த மிகப்பெரிய ஆயுத போராட்டத்துக்கெல்லாம் ஒரு தூண்டி விட்டது வந்து 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த படுகொலை வந்து இந்தியா பொழுதும் மிகப்பெரிய போராட்டத்தை, தன்னெழுச்சி போராட்டத்தை மக்களிடையே ஏற்படுத்தியது. இந்த சிட்டகங் பகுதியிலுமே மக்கள் வந்து மாணவர்கள் வகுப்பை புறக்கணிச்சாங்க, நீதிமன்றங்களை வந்து வழக்கறிஞர்கள் புறக்கணிச்சாங்க. மிக முக்கியமாக ஆங்கிலேயனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது வந்து ஆங்கிலேய ரயில்வே கம்பெனியில் வேலை செய்த, ஆங்கிலேய டீ எஸ்டேட்டில் வேலை செய்த இந்தியர்கள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. அப்போ வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கணுன்னே கடுமையான துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. இந்த ஆங்கிலேய டீ எஸ்டேட்டில் வேலை செய்த தொழிலாளர்கள் மேலும் இந்த ரயில்வேல வேலை செய்த தொழிலாளர்கள் மேலும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதிகமான மக்கள், அங்கே அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதில் வெகுண்டு எழுந்த சூர்யா சென் தன்னுடைய ஆசிரியர் பணியை வேலை செய்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு களத்தில் இறங்கி, இனி காந்தியடிகள் வழி எடுபடாது, இனிமேல் வந்து நிச்சயமாக இவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஆயுதங்களை நம் கையில் எடுப்பது மிக அவசியம் சொல்லி உணர்ந்து இந்த தன்னுடைய ஆசிரியர் பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு பொதுமக்களுக்காக களத்தில் வந்தார். முதல்ல இவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு பணம் தேவை, ஒரு இயக்கம் நடத்தணும்னா நிச்சயமா பணம் தேவை. அதனால 1926ஆம் வருஷத்துல அஸ்ஸாம் பெங்கால் ரயில்வேன்னு ஒன்று இருக்கும் அந்த பகுதியில், அதனுடைய கருவூலத்தை கொள்ளையடிச்சாங்க. பணத்தை இந்த ஆயுதம்லாம் வாங்கறதுக்கு 1926 வருஷத்துல கொள்ளையடித்து சில தினங்களிலேயே சூர்யா சென் அவர்களும் அம்பிகா சட்டபர்த்தி அப்படிம்பாங்க அவரையும் கைது பண்ணாங்க ஆங்கில காவல்துறை. 2 வருஷம் இவங்க வந்து அவரை வந்து சிறையில் வச்சுட்டு 2 வருடம் கழித்து சூர்யா சென்னையும் அம்பிகா சட்டபர்த்தியும் விடுதலை செஞ்சாங்க. இவங்க வெளியே வந்தாங்க. 1928 வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே தன்னை போல அனைவருமே மன வலிமையையும் உடல் வலிமையை பெறணும்னு சொல்லி சூர்யா சென் வந்து ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சி கூடத்தை ஏற்படுத்தினார். அந்த உடற்பயிற்சி கூடத்தில் கைச்சண்டை, குத்துச்சண்டை, கத்தி சண்டை, நீச்சல் பயிற்சி, கயிறு ஏறுதல் போன்ற உடலையும் மனதையும் வலிமையாக்கக்கூடிய பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. கூட ஒரு சிறு தினங்கள் கழிச்சு ஆயுதங்கள் தயாரிப்பது, கையாள்வதை பயிற்சி கொடுத்தாங்க. ஆயுதங்கள் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் கையெறி குண்டு, இந்த வெடிகுண்டு மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா துப்பாக்கிகளோ தோட்டாக்கள் மற்றும் பிற ஆயுதங்கள் செய்யணும்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தேவைப்படும். பெரிய தொழிற்சாலை இல்லாட்டியுமே தொழிற்சாலை நிச்சயமாக தேவை துப்பாக்கிலாம் செய்யறதுக்கு. ஆனால் இவர்களால் வந்து இந்த கையெறி குண்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளை செய்து பயிற்சி எடுத்தாங்க. இந்த வளர்ச்சி தான் அங்கிருந்து கற்றுக்கொண்டவர்களை, இந்த பயிற்சி எடுத்தவங்க இவரெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் உருவானது தான் அந்த உடற்பயிற்சி கூடமாக இருந்து அதுக்கப்புறம் பெரிதாக உருவானது தான் இந்திய குடியரசு இராணுவம், இந்தியன் ரிபப்ளிக் ஆர்மி. 1929 அந்த காலகட்டத்தில் சிட்டகங்கு சென்ற சுபாஷ் சந்திர போஸால் அந்த பிராந்திய தளபதியாக சூர்யா சென் நியமிக்கப்பட்டார்.
இவர் தொடர்ச்சியாக அங்கே வந்த மாணவர்கள் பிறருக்கு வந்து ஆயுத பயிற்சி பிற பயிற்சி கொடுத்து இந்திய சுதந்திர போராட்டம் மிக முக்கியமானது, நம்ம நிச்சயமாக அதில் பங்கு பெறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூண்டி விட்டுருந்தார். மறக்க முடியாத தினமாக வந்து 1930 வருஷம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஒரு மாபெரும் தாக்குதல் திட்டத்தை வந்து அதுக்கு முன்னால் வந்து சூரியசன் மனதில் அவர் வந்து அந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்தார். சூரியசன் என்ன சொல்லுவாங்கன்னா, மன வலிமை உடல் வலிமை உடனே ஒரு கடினமான எதிலையுமே ஒரு போட்ட திட்டத்திலிருந்து பின்வாங்காத நபர், எந்த எதிர்விளைவை பற்றி கவலைப்படாமல் ஒரு கொண்ட கொள்கையில உறுதியுடன் நிற்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்த 1930 ஏப்ரல் 18 ஒரு 5 மாபெரும் தாக்குதலுக்கு திட்டம் வகுத்து கொடுத்தார். 5 தாக்குதலுக்கும் ஒரு தளபதி, ஒரு துணை தளபதி, வீரர்கள் இவர்களோட சேர்ந்து தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி, அதில் முதலாவது வந்து காவல் நிலையங்கள் மேல் தாக்குதல் நடத்தி ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டும். இரண்டாவது வந்து துணை இராணுவ நிலையங்களில் போய் தாக்குதல் நடத்தி ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டும். மூன்றாவது அங்கிருந்த ஆங்கிலேய கேளிக்கை விடுதி, குறிப்பாக ஒரு கேளிக்கை விடுதியில் வந்து இந்தியர்களுக்கும் நாய்களுக்கும் இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அந்த கேளிக்கை விடுதி மேல் தாக்குதல் நடத்தி அங்கிருக்கும் ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கொண்டு வர வேண்டும். அதாவது இந்திய தேசத்தை விடுதலை பண்ணணும்னா இவங்களெல்லாம் பிடிச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. நான்காவது வந்து இந்த தகவல் தொடர்புகளை துண்டிக்க வேண்டும். அஞ்சாவது ரயில் போக்குவரத்தை முற்றா துண்டிச்சு அந்த பகுதியை அவர் என்ன நினைச்சார்னா, அந்த சிட்டகங் பகுதியை இவருடைய படைகளால் விடுதலை வாங்கி கொடுத்து இந்திய மூவர்ண கொடி, இந்திய சுதந்திர கொடியை பறக்க விட வேண்டும் சொல்லி நினைச்சு அந்த தாக்குதல், மாபெரும் தாக்குதலை எடுத்தாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன புரிதலற்ற பிரச்சனை ஒன்று அதில் நடந்தது. துரதிருஷ்டவசம் சொல்லணும். எப்போவுமே ஆயுதங்களை கையிருப்பு வச்சிருக்கவங்க வந்து துப்பாக்கியும் தோட்டாயும் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல துப்பாக்கி வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு இடத்துல தோட்டா வச்சிருப்பாங்க. கையிருப்பு வைப்பவர்கள் இன்னைக்குமே ஆயுதம் தயாரிக்கும் போது துப்பாக்கி தயாரிக்கிற இடத்துல தோட்டா தயாரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பீரங்கி தயாரிக்கிற இடத்துல குண்டுகளை செய்ய மாட்டாங்க. அதை வந்து ஸ்டாக் பண்ணும்போது தனித்தனியாக தான் வைப்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஏதோ பிரச்சனை ஏற்படும் ஒன்றா கிடைச்சதுன்னா. காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் கூட குண்டுகள்லாம் எண்ணி தான் கொடுப்பாங்க. அளவு கடந்த ஆயுதங்களை வந்து யாருக்குமே கொடுத்து வைக்க மாட்டாங்க. இந்த சின்ன புரிதலில் என்ன சொல்றேனே தெரியல. இவங்க போய் இந்த 2 இடத்துல கொள்ளையடிச்சது உண்மைதான். ஆனால் துப்பாக்கி மட்டும் கிடைச்சது, அதுக்கான தோட்டா கிடைக்கல. இதை விட பெரிய துரதிருஷ்டவசமா அந்த கேளிக்கை விடுதலில் போய் தாக்குதல் உள்ள போய் நடத்தும் போது அன்றைக்கு வந்து குட் ஃப்ரைடே, ஏப்ரல் 18, 1930 வந்து புனித வெள்ளி. ஆங்கிலேயர்களுக்கு அது ஒரு விடுமுறை நாள். யாருமே அந்த விடுதலைக்குள்ள இல்லை. ஆக மொத்தம் மாபெரும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அது முழுவதுமான வெற்றி பெறலை. அதுக்கு அடுத்த நாள்லாம் வந்து இது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்ட விஷயம். ஒரு துணிச்சலா ஒரு படையினர் ஒரே நேரத்தில் வந்து 5 இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து ஏகப்பட்ட கோவப்பட்டாங்க. இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, சூரியசன் தலைமையிலான படை வீரர்களுக்கு இனி இருக்க முடியாதுன்னு தெரியுது. கொஞ்சம் ஆயுதம் தான் இருக்கு, எடுத்துட்டு வந்து துப்பாக்கியில் பிரயோஜனமே இல்லை, குண்டுகள் இல்லை. அதனால வந்து இவங்க எல்லாம் பண்ணி மலைகளில், அந்த பகுதியில் இருந்த மலைகளில் பிரிஞ்சு ஓடினாங்க. இவர்களை பிடிக்கணும்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் தலைமையிலான படைப்பிரிவினர் இவர்களுக்கு உடந்தையா வந்து சில இந்தியர்கள் இருந்ததுதான் வேதனையான விஷயம். அவங்க இந்தியர்னு சொல்றதுக்கே எனக்கு கூசுது. 1000க்கு மேற்பட்டவர்கள் இவர்களை தேடி அந்த மலைகளுக்கு சென்றாங்க. வழி நடத்தியது ஆங்கில தளபதிகள், கூட சென்றது வந்து ஆங்கில வீரர்கள் மற்றும் இந்திய வீரர்கள் அங்கே போனாங்க. அந்த மலைகளில் நடந்த முதல் நாள் சண்டையில் வந்து 22 இந்திய குடியரசு இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர், மாவீரர்கள் கொல்லப்பட்டனர், அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். 82 ஆங்கிலேய மற்றும் துரோக வீரர்கள் வந்து கொல்லப்பட்டனர். மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் மலைகள் இருந்தவர்கிட்ட வந்து ஆயுதங்கள் தீர்ந்துருச்சு. இருக்கிற ஆயுதங்கள் வரைக்கும் சண்டை போட்டு
அதுக்கப்புறம் ஆயுதம் இல்லை, ஓரளவுக்கு கைது ஆனாங்க. மிச்சவங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க. அதில் சூரியசேனும் தப்பிச்சு போயிட்டார். சூரியசேன் அன்றைக்கி சிக்கலை. தப்பிச்சு போன சூரியசேன் என்ன பண்ணார்னா, நிச்சயமாக அவர் பிடிச்சிருவாங்க, அப்புறம் இந்த இயக்கம் அப்படியே போகக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு அடுத்த ஒரு தலைவருமே நியமித்தார். தாரகேஸ்வர் தஸ்தகர் அப்படிம்பாங்க. அவர் வந்து இன்னொரு தலைவரை நியமிச்சுட்டு இந்த இருவருமே தப்பிச்சு போனாங்க, செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 3 வருஷம் அவர் பிடிபடலை. அதிக கொரில்லா தாக்குதல்கள் ஆங்கிலேய இடங்கள் மேலே, காவல் நிலையங்கள் மேலே, ஆங்கிலேய தளபதிகள் மேலே, அந்த கேளிக்கை விடுதி மேலே, எந்த கேளிக்கை விடுதியில் வந்து நாய்களும் இந்தியர்களுக்கும் அனுமதிகள் வச்சாங்களோ அதெல்லாம் தாக்குதல் நடத்தி முடிச்சு காமிச்சார் அவர் அந்த 3 வருஷங்களில். இவருக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமான வெகுமதி, இவரை பிடித்தால் கொடுப்போன்னு சொன்ன பணத்தொகை வந்து மிக அதிகம் ஆங்கிலேயர் சொல்லப்பட்டது. ஒளிந்து தெரிந்து மாறு வேஷத்துலேயே இந்த 3 வருஷத்தை கடத்தினார். ஆனால் கொரில்லா தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தினார். இவருடன் இருந்தவர்கள் பேரை சொல்கிறேன். இந்த சூரியசேன், அவர் துணை தளபதியாக இருந்த தாரகேஸ்வர் தஸ்தகர், கணேஷ் கோஷ், பிரீத்தி லாலா, லோக்நாத் பால், கல்பனா தத், சாந்தி சக்கரவர்த்தி, மோனிலால் தத்தா, சுசில் தாஸ் போன்ற பிறர்கள். இவர்கள் சிலரோட பேரை வந்து உங்களுக்கு இப்போ தெரியும், கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வந்த மாதிரி இருக்கும். இதில் வீர மரணம் அடைந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள் தவிர மீதமிருந்தவங்க எல்லாமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவங்க. அது சுதந்திரம் பெற்ற பிறகு, இதெல்லாம் வந்து 1930 இந்த காலகட்டம் நடக்குது. சுதந்திரம் பெற்ற பிறகு இவங்களாம் விடுதலை செய்யப்பட்டாங்க. இவர்களால் பெரிதாக உருவாக்கப்பட்டதான் சிபிஐ மற்றும் சிபிஎம். இந்த சூர்யாசன் கூட இருந்தவங்களால விடுதலை வந்தவர்களால் உருவாக்கப்பட்டதில்லை, அதை வந்து பெரிதுபடுத்தியவர்கள் அவங்க தான் சிபிஐயும் சிபிஎம்மும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை இந்த பின்னாட்கள் விடுதலை ஆகி வந்தவங்க தான் மிகப்பெரிய இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்தாங்க, அந்த கட்சிகளை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பேர் உங்களுக்கு சில பேர் வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். இந்த சூரியசேன் வந்து பல வேலை மாறு வேஷம் போட்டு திரிஞ்சார். அதில் வந்து வீட்டு வேலையும் செய்தான்னு சொல்லப்படுவாங்க. இந்த 3 வருஷத்தில் பொருளாதாரம் சாப்பிடணும், அதே போல் ஒளிஞ்சிருக்கனால வீட்டு வேலைகளும் செய்து தன்னுடைய நாட்களை கடத்தி அதே சமயத்தில் கொரில்லா தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார். இவர் ரொம்ப வந்து விடாப்பிடியாக இருப்பார் அப்படிம்பாங்க. இந்த ஆங்கிலேய கிளப்பை தாக்கும்போது கூட அது வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இவர் அதை விடவே இல்லை. அது எப்படி அவன் அந்த போர்டு வச்சான், நாய்களும் இந்தியர்களும் உள்ள வரப்படணும்னு சொல்லி. முதல் தாக்குதல் தோல்வி, 2வது தாக்குதல் தோல்வி, 3வது ஒரு தாக்குதல் நடத்தி மாபெரும் வெற்றியை பெற்றார். அந்த கட்டடத்தையும் மிகப்பெரிதாக சேதமாக்கி காமிச்சார் சூரியசேன். இது தொடர்ச்சியாக இதெல்லாம் வந்து ஒரு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது. நேத்ரா சென் என்பவங்க வந்து இவருக்கு ஒரு தூரத்து உறவினர் சொல்லுவாங்க. அந்த மிகப்பெரிய வெகுமதிக்கு ஆசைப்பட்டு சூரியசேன் மற்றும் அந்த சகாக்கள் எங்கே செயல்படுறான்னு சொல்லி ஆங்கிலேயனுக்கு சொல்லிக் கொடுத்தான். அன்னைக்கு வந்து 1933 பிப்ரவரி 16 கைது செய்யப்பட்டார் சூரியசேன், கல்பனா தத், சாந்தி சக்கரவர்த்தி, சுசில் தாஸ், மோனிலால் தத்தா. இந்த 5 பேர் தான் அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்கள். நேத்ரா சென் தான் காட்டி கொடுத்தது. இதில் வந்து சூரியசேன் வந்து ஒரு முதல் தலைவர். 2ஆம் கட்ட தலைவராக இருந்த தாரகேஸ்வர் தஸ்தகர் என்ன பண்ணார்னா, இந்த காட்டி கொடுத்த நேத்ரா சென் வீட்டுக்குள்ளே பூந்து, அவன் வீட்டுக்குள்ளேயே பூந்து அவன் மனைவி கண் முன்னால் தலையை துண்டாக்கி எடுத்து போனார். அவங்க மனைவி மிக பெருமிதம் பட்டாங்க. அந்த நேத்ரா செனோட மனைவி அவங்க வந்து யார் துண்டாக்குனாங்கன்னு சொல்ல காட்டி கொடுக்கவே இல்லை, மிக பெருமையாக சொன்னாங்க. சூரியசேன் என்ற மாவீரர் வந்து அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய கதாநாயகன், எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினார். அற்ப பணத்துக்காக என் கணவன் காட்டி கொடுத்தான், இன்னைக்கு அவனுக்கு நடந்த விளைவை நினச்சி நான் பெருமை தான் பறேன்னு சொல்லி அந்த தாக்குதல் நடத்தினவங்களை யாரையுமே காட்டி கொடுக்கல. அதோடு வந்து இந்த தாரகேஸ்வர் வந்து சும்மா இருக்கல. சூரியசேன் மற்றும் சகாக்கள் எந்த சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு வச்சிருந்தாங்களோ அந்த சிறைச்சாலை மேலே தாக்குதல் நடத்தினார் ஆயுதங்களோட வந்து. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய படைகள். அந்த திட்டம் தோல்வியடைஞ்சு தாரகேஸ்வர் தஸ்தகருமே கைது செய்யப்பட்டார். 1933 ஆகஸ்ட் மாதம் 14
அந்த ஆங்கில ஏகாதிபத்திய நீதிமன்றங்களில் சூர்யா சென்னுக்கும் தாரகேஸ்வர் தஸ்தகருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மீதமுள்ளவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இவர்களுடைய தூக்கு தண்டனை 1934 ஜனவரி 12 நிறைவேற்ற உத்தரவிடப்பட்டது. இவங்க ஜனவரி 12 தூக்கு போடணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே சூர்யா சென்னை கஸ்டடியில் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியம். இவர் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியவர். ஒரு இராணுவத்தை கட்டமைத்து இந்த ஆங்கில பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் மேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியவர். சில இடங்களில் வெற்றியும் கண்டவர். ஆங்கிலேய அதிகாரிகளை கொன்றவர். ஆங்கிலேய இராணுவ வீரர்களை கொன்றவர். ஒரு புரட்சிக்கு இவர் எடுத்துக்காட்ட விளங்கினால இவர் கொடூரமாக கொள்ளணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு நாள் முன்னால் கஸ்டடி எடுத்து இவருடைய பற்களை வேரோடு பிடிங்க எடுத்தாங்க. நீங்கள் கேட்குற நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு பல்லை நீங்கள் வேரோடு பிடிங்க, அதெல்லாம் வேணாம், பல்ல கொஞ்சம் அடிக்கிற மாதிரி கட் பண்ணி பாருங்க, உடம்பு கூசி போயிடும், உடம்பு நடுங்கிடும். இவருடைய பற்கள் வேரோடு பிடுங்கி எடுக்கப்பட்டது. இவருடைய நகம் எல்லாமே இந்த கட்டிங் பிளேயர் கொடுவை அந்த கட்டிங் பிளேயர் போல சாதனத்தை வைத்து இவருடைய நகங்கள் பிடுங்கி எறியப்பட்டது. இவர் உயிரோடு இருக்கும்போது இவருடைய நான்கு முட்டிகளும், 2 கால் முட்டி 2 கை முட்டியுமே மிகப்பெரிய சுத்தியலால் வச்சு அடித்து நொறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் குற்றுயிரும் குலையுருமாய் இருந்த இவரை போல சித்திரவதைக்கு உட்பட்ட ஒரு வீரரை நான் படித்ததே இல்லை. அதை விட அதிக சித்திரவதை செஞ்சாங்க உங்களுக்கு சூர்யா சென்னுக்கு. குற்றுயிராக இருந்த அந்த தொய்ந்து போன உடலை எடுத்து அந்த 1934 ஜனவரி 12 தூக்கு போட்டு காமிச்சாங்க. அதாவது இவரை எந்த அளவுக்கு வேதனைப்பட இதெல்லாம் நினைக்கவே முடியாது, பேசவே முடியாது. தூக்கு போட்டு அவருடைய இந்த பூத உடலையுமே மக்களுக்கு தரல, அதையுமே கொண்டு போய் போர்க்கப்பலில் ஆங்கிலேயர்கள் எட்டு போய் நடுக்கடலில் வீசிட்டுன்னு சொல்லி மகிழ்ந்தாங்க. சூர்யா சென்னையும் தாரகேஸ்வர் தஸ்தகரையுமே அப்படிதான் சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு மாபெரும் ஒரு இராணுவமாக வர வேண்டியது, ஆனால் அந்த ஆயுத பற்றாக்குறை, துரோகிகளின் காட்டி கொடுத்தல், எதிரியோட மிகப்பெரிய எதிரி. இப்படி இருந்தாலுமே துணிச்சலோடு கடைசி வரைக்கும் இந்த இராணுவ வீரர்கள் போராடினாங்க. இதில் அநேகர் சம்பவ இடத்துல வீரமரணம் சண்டையில் அடைஞ்சாங்க, இப்படி தூக்கிலிடப்பட்டாங்க. மீதம் இருந்தவர்கள் ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் விடுதலையாகி வந்தாங்க. விடுதலையாகி வந்தவர்களால் பெரிய அளவுக்கு கொண்டு போகப்பட்டது தான் சிபிஐ மற்றும் சிபிஎம். எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே புரியவே புரியாது, அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவருடைய அப்பா ஒரு ஆசிரியர், இவருமே ஒரு ஆசிரியர். பணத்துக்கு பஞ்சமே இல்லை. மிகச்சிறந்த உடற்கட்டை உடையவர், மிக அழகான தோற்றத்தை உடையவர் சூர்யா சென். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சராசரி ஒரு சந்தோஷமாக அவர் குடும்பத்தோடு வந்திருக்கலாம், மனைவி குழந்தைகள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டு இந்த மக்களுக்காக போராட இவரும் இவரோட சகாக்களும் இவ்வளோ ஒரு கொடூரமான முடிவை சந்திச்சுக்கிட்டார். இவருக்கு ஏற்பட்ட முடிவை போல எனக்கு எங்கேயுமே நான் படித்ததில்லை. கொஞ்சம் யோசித்துப்பாங்க, உங்களோட வேரோடு உங்கள் பல்லெல்லாம் பிடுங்குறாங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படி கூசிடும். ஆனால் இப்போவுமே போய் சூர்யா சென்னு தெரியுமான்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா தெரியும். சூர்யா என்று ஒரு நடிகர் இருக்காருன்னு தெரியுமாங்க. இல்லைன்னா எங்கள் தலைவர் சூர்யா என்ற ஒரு கதாபாத்திரம் நடித்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சூர்யா சென் அப்படின்னா தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அவங்க இந்த போன்ற மாவீரர்களை நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அவர்களுக்கான புகழை கொடுக்கணும். நிச்சயமாக நம்முடைய வரலாறு, நம்ம விடுதலை பெற்ற வரலாறு எழுதிய விதம் எனக்கு பிடிக்காது தான். ஒரு கோழைத்தனம். இந்தியர்கள்னாவே அகிம்சை, அவங்களுக்கு வீரம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வரலாறுகள் வந்திருக்கும். ஆனால் மிக முக்கியமான காரணம், நாமும் நமது பாரத தேசமும் இன்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டோம்னு சொல்லி பெருமிதமாக இன்னைக்கு இருக்கோம். பார்த்தீங்களா, என்ன வேணால் நம்ம சந்தோஷமா இருக்க முடியா? அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் இந்த உடைக்கப்பட்ட சூர்யா சென்னின் பிடுங்கப்பட்ட சூர்யா சென்னின் பற்கள், பிடுங்கப்பட்ட அவரின் நகங்கள், அடித்து சுத்திலால் நொறுக்கப்பட்ட அவர்கள் மூட்டுகள், எலும்புகள். மறக்கவே மறக்காதீங்க.
அவர்களுக்கான புகழை, அவருடைய சகாக்களுக்கான புகழை, சுபாஷ் சந்திர போஸ்க்கான புகழெல்லாம் நிச்சயமாக கொடுக்கணும். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் இறுதி நாட்களும் மிக கொடூரமாக இருந்துச்சு. ஆனால் இனிமே வெளிவரல, அது சொல்ல விரும்பலை, சொல்லலை யாருமே. ஆனால் அவருடைய முடிவு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்னு சொல்லுவாங்க சுபாஷ் சந்திர போஸையும். இவர்களை மறக்கவே கூடாது. கடைசியாக இவர் ஒரு கடிதம் எழுதினார். தூக்கு தண்டனைக்கு சில நாள் முன்னால் ஒரு கடிதத்தை எழுதி அவருடைய சகாக்களுக்கு அனுப்பியிருந்தார். அதில் அவர் என்ன எழுதியிருந்தார்னா, மரணம் என் வாசலை தட்டுகிறது, நித்தியத்தை நோக்கி, அதாவது முடிவில்லா இடத்தை நோக்கி, நித்தியத்தை நோக்கி நான் செல்லப் போகிறேன். எனக்கான அமைதியான கல்லறை காத்து கிடக்கிறது. அந்த கல்லறை கூட அவர் கிடைக்கல, அவர் எழுதியிருந்தார். அந்த கல்லறை காத்து கிடக்கிறது. முதல் ஆயுதம் வேண்டி நாம் தாக்குதல் நடத்திய அந்த நாளை, அந்த புனித வெள்ளி நாளை நீங்கள் மறக்கவே கூடாது. ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என்னுடைய கனவை உங்களிடம் விட்டு செல்கிறேன். கனவு, அதுவும் சாதாரண கனவல்ல, தங்கத்திலான கனவு. இந்த அடிமைத்தனமற்ற சுதந்திரமான இந்திய மக்கள் மற்றும் இந்திய தேசம். ஜெய்ஹிந்த் அப்படின்னு முடிச்சிருந்தார். நன்றிகள்.